வணக்கம்ப்பா. வணக்கம். அ நீங்க ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக்ல இவ்வளோ நாளும் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சிருக்கீங்க. 26 டேஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டீங்க. அம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்ற உங்க ஃபீட்பேக் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அதனால உங்க உங்கள பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேரு சங்கீத். நான் நாமக்கல்ல கணேசபுரத்துலருந்து வந்துட்டுருக்கேன். ஓகே. நான் இங்க கேகேபி ஃபைன் லினன் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஓகேங்க. எத்தன வயசுப்பா உங்களுக்கு? 27. 27. ஓகேங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்கப்பா? திடீர்னு முடி ரொம்ப அதிகமா கொட்டிட்டே இருந்தது. ஸ்கால்ப்பே தெரியிற அளவுக்கு ரொம்ப முடியா கொட்டிட்டே இருக்கு. ஓகேப்பா. அப்புறம் ஃபேஸ் நல்லா தான் இருந்தேன். அப்படியே ரொம்ப டார்க்கா ஆயிடுச்சு. ஓ! ஃபேஸ் ஃபுல்லா. ம், ம், ம். அதனால தான் இங்க அக்குபஞ்சர் கிளினிக் வந்தேன். வந்தீங்க. ஓகேப்பா. நீங்க ஃபர்ஸ்ட் வரும்போது உண்மையா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. யாருமே முடி கொட்டுறப்ப ட்ரீட்மெண்ட் வரவே மாட்டாங்கப்பா. சரியா? நாங்க யூடியூப் சேனல்ல கூவி கூவி சொல்றோம். யாருக்கெல்லாம் முடி கொட்டுதோ, அடுத்த செகண்ட் நீங்க எங்ககிட்ட நிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஒருத்தர் கூட முடி கொட்டுறப்ப வரதே கிடையாதுப்பா. எப்ப தெரியுமாப்பா வராங்க? முடி கொட்டி முடிச்சு, அதாவது முடி கொட்டுறது எதோடைய எவிடன்ஸ் தெரியுமா? எதனுடைய சிம்ப்டம்ஸ் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் வீக்னஸ் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் முடி கொட்ட ஆரம்பிக்கும்பா. சரியா? கிட்னி யூரினரி பிளாடர் வீக்னஸ் ஆக ஆரம்பிச்சோடனே உடம்புடைய நரம்பு பல்ஸும் வீக் ஆகி வெப்பத்தன்மை ஜாஸ்தியாகி ஹீட் ஓவர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வரக்கூடியதுதான் என்னது முடி கொட்டுது அப்படின்னு அர்த்தம். ஆனா இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆமாதானே? ஆனா தெரியாமயே நீங்க வந்தீங்க பாத்தீங்களா? இதுதான் நீங்க செஞ்ச செயல்லே மிக சிறந்த செயல். ஓகேங்களா? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்பவுமே எல்லாரும் எப்ப வரணும் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப கட்டத்திலேயே வரணும் கண்ணு. சரிங்களா? இப்ப ஆரம்ப கட்டத்திலேயே வந்தனால தான், நீங்க இவ்ளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் முடிக்க முடிஞ்சது 26 நாள்ல. சரிங்களா? இல்லன்னா இன்னமும் கூட இழுக்கும். இன்னமும் கூட நெறைய பேருக்கு வளவளன்னு இழுக்குது. ஓகேங்களா? ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு தெரியாது. இந்த கிட்னி வீக்னஸ்னால தான் உங்களுக்கு முடி கொட்டுனதுன்றதே உங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்புறம் நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணோம்? பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? ஆமா. பிளட் டெஸ்ட்ல எல்லாமே தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? கிட்னில ஸ்டோன் இருக்கிறதும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் வந்திருக்கிறதும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் உள்ள இருக்கிற ஈவன் சுகர் ஆர்கன் அவ்வளவு வீக்கா இருக்கிறது கூட தெரிஞ்சிருச்சு. இல்லைங்களா? சோ இத்தனை ஆர்கனும் எல்லாமே வீக்னஸ்க்கு போய் அடுத்தது அது ஒரு பஸ்ட் அவுட் ஆகக்கூடிய ஸ்டேஜ்ல வர விடாம நீங்க ஆரம்பத்திலேயே வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? நம்ம எல்லாமே ஸ்டாப் ஆரம்பத்திலேயே அத பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டோம். பெரிய ஆபத்து வரத நம்ம தடுத்தாச்சு. இப்ப எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கு. நல்லா ஹெல்த்தியாவே இருக்கு. வெரி குட், வெரி குட்ங்க. சோ உங்களுக்கு ஒரு ஹெல்தி ஃபீலிங் வருதா? ஆமா. ஆமா. சோ முன்னாடி ரொம்ப சோர்ந்து டயர்டாவே டோர்ந்து போற இருக்கும். மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் தெரிஞ்சிருக்கும் ஆமா. இல்லையா? இப்போ பாடி கூலாவே இருக்கு. கூலா இருக்கு இல்லையா? இதாங்கண்ணே. சரிங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உங்க பாடி கம்ஸ் அண்டர் த கம்ஃபர்டபிள் கண்டிஷன். ஓகேங்களா? கம்ஃபர்டபிள்க்கு வந்துச்சு. ஆனா உங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா உள்ள என்னென்னலாம் ஆச்சுன்றது டெய்லி நான் பல்ஸ் பார்த்தேன் பார்த்தீங்களா? ஆமா. எனக்கு தான் இந்த கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாமே தெரியும். ஆனா அத நீங்க ஃபீலிங்கா சொன்னீங்க. நான் பல்ஸ் பார்த்து ஆமா. சொன்னேன். ஆனா நீங்க எப்படி சொன்னீங்க? உள்ள இருக்கிறது ஆ அ இன்னைக்கு வலி ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்தப்ப எல்லா ஆர்கன்ஸும் வீக்னஸ்னால எவ்வளவு வலி இருந்துச்சு இல்லையா? ஆமா. ஈவன் நான் நீடில் குத்தும்போது, ஐயோ! அம்மா அப்படின்லாம் கதறுவீங்க. ஆனா குழந்தைங்க கூட அப்படிலாம் கதறினது கிடையாது. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தி. ஆமா. அதனால அப்படி கத்திட்டு இருந்தவங்க, இன்னைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் முடிக்கும்போது, நான் நீடில் போட்டபோது எப்படி இருந்துச்சு? எந்த நீடிலாச்சும் வலிச்சுதா? ஒரே 1 பாயிண்ட், ஒரே 2 ஒரு பாயிண்ட். பாயிண்ட். அது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மண்ணீரல் தான் கடைசியா ஃபினிஷிங் பண்ணக்கூடிய ஒரே ஆர்கனு. ம். அந்த மண்ணீரல் மட்டும் தான் வலிக்கும். அதுவும் கடைசி நாள் தான் வலிக்கும். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து வலிக்காதுன்னு சொன்னேன். சோ இன்னைக்கு மண்ணீரல்ல அந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து மட்டும் தான் உங்களுக்கு கழிவே வந்துச்சு. ஆமா தானே? ஆமா. வேற எங்க இருந்தும் கழிவு வரல இல்லையா? மண்ணீரல் சப்போர்ட் பண்ண வயிறு. ஓகேங்களா? ஆமா. அப்போ இவங்க தான் ஃபினிஷிங் பண்ற ஆர்கன். அப்ப இன்னைக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டாங்கன்றதுக்கு எவிடன்ஸே இந்த கழிவு தான். இல்லீங்களா? அப்ப வேற எங்கேயாவது ஒரு இடத்துல வலிச்சுதா? இல்ல. இல்ல தானே? இதுதான் கண்ணு அதிசயம். ஓகேங்களா? வலிக்குது அப்படின்னாவே, அங்க உங்க உடம்புல கழிவு இருக்குது அர்த்தம். அந்த கழிவு இருந்தா மட்டும் தான் நான் நீடில் போடும்போது வலிக்கும். இல்லன்னா நீடில் போடும்போது சுத்தமா வலிக்காது. அதுக்கு நீங்க தான் எவிடன்ஸ். சரிங்களா? ம். ஓகே கண்ணு. இப்ப அதனால தான் இப்ப குழந்தைங்கலாம் நீடில் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வலிலாம் சுத்தமா இருக்கிறது இல்ல. பெரிய கழிவுலாம் அவங்களுக்கு இல்லல்ல. இப்ப ஆமா. நீங்க 27 வருஷத்து கழிவு சேர்த்து வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு அவ்வளவு வலி வந்துச்சு. ஆனா, அந்த குழந்தைங்களுக்கு பெரிய கழிவுலாம் இருக்காது. அதனால அவங்களுக்கு எந்த வலியுமே இல்ல. ரைட்டுங்களா?
ஸோ நெறைய பேர் பயப்படுறாங்க. எதுக்காக இது கேட்கிறேன்னா, நெறைய பேர் ஐய்யய்யோ! அக்குபஞ்சர் நீடில் போட்டா பயமா இருக்கும். அக்குபஞ்சர் நீடில் போட்டா வலிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் நீங்க தான் ப்ரூஃப். சரிங்களா? ஸோ இது வலிக்கிற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது முதல்ல. வலி இல்லாத ட்ரீட்மெண்ட். ஆனா கழிவு இருந்தா வலிக்கும். ஆனா என்னப்பா ரொம்பவா? ரொம்ப உயிர் போற அளவுக்கு அப்ப இல்ல, வலிச்சது? இல்ல. இல்ல தானே. ஒரு எறும்பு கடிக்கிற மாரி இருக்கு. பொறுத்துக்கலாம். அவ்வளவுதானப்பா. ஆனா இதுக்கே நீங்க எப்படி பயந்தீங்கன்னு நான் பார்த்தேன். சரிங்களா? ஓகேயா? ஆனா வந்து இத விட வலி இல்லாத ட்ரீட்மெண்ட் உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. சரிங்களா? வலி இல்லாத ட்ரீட்மெண்ட், சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ட்ரீட்மெண்ட், அதுவும் முழு கழிவையும் வெளியில அனுப்பி விடுறதுக்கு வல்லமை உள்ள ட்ரீட்மெண்ட். இத நீங்க நம்புறீங்களா? ஆமா. நம்புறீங்களா? ஆமா. ஏன்னா நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் வந்து உங்கள மாரி யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புறது என்ன? ஆரம்பத்திலேயே எல்லா நோய்களுக்குமே வந்துட்டு சரியான ஒரு மருத்துவர தேடி போனோம்னா, எல்லா நோய்களுக்குமே சரியா ஒரு சிகிச்சை பெற்று நம்ம சிறப்பா வாழலாம். ஆரம்பத்திலேயே எந்த ட்ரீட்மெண்ட்க்கு ஆரம்பத்துல போகணும்? முடி கொட்டுறது, இந்த மாரி பிரச்சனைக்கு கேட்கல. எந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பத்துல போனா? அக்குபஞ்சர். ஆ அத சொல்லுங்க. ஏன்னா அக்குபஞ்சர்ல ஆரம்பத்துல போனா தான் கம்ப்ளீட்டா வேரோட அத எடுக்க முடியும். கழிவ வந்து கிளியர் பண்ண முடியும். இல்ல வேற எந்த ட்ரீட்மெண்டாச்சும் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு? இல்ல. லாஸ்ட்டா வந்துட்டு ஸ்கின் கிளினிக் போனேன். அப்போ வந்துட்டு எனக்கு 3000க்கு அவங்க மெடிசின் மட்டுமே எழுதி தந்தாங்க. தலைக்கு போடுற அந்த ஸ்கால்ப்க்கான ஆயின்மென்ட்டு, அதுக்கான லோஷனு, அப்புறம் மருந்து, மாத்திரைன்னு சொல்லி இதுவே ஒரு 3000 பிளஸ் அவங்களோட அடிஷனல் செக்கப்க்கான சார்ஜும் சேர்த்தி வாங்கிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒண்ணுமே இல்லாததுக்கு எதுக்கு இவ்ளோ வாங்கணும்? அப்புறமா தான் இன்னொரு செக்கப் கூட பண்ணோம் நாங்க. ம். அங்கேயும் வந்துட்டு பல்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க ஒரு பிசியோதெரபி தான். ஆனா அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்க. ஓகே, ஓகே. அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க. ம், கைய நாடி புடிச்சு பார்த்துட்டு, ம், இது மாரி பல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. எப்பயுமே இப்படிதான் இருக்குமான்னு. அப்ப எனக்கு டவுட் ஆனுச்சு. ம், சரி போனா அக்குபஞ்சருக்கு தான் போணும் அப்படின்ட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணேன். ம், அப்ப ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக் அண்ட் ம். கோச்சிங் சென்டர்ன்னு பார்த்தேன். சரி ஓகே. போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு ம், பார்த்தேன். ம், அப்பதான் இது மாரி வந்துட்டு கிட்னி ஸ்டோன் இருக்கிறத வந்து அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு சொன்னது. ம், அப்புறம் அந்த நாடி துடிப்ப வச்சு தான் ம், பண்ணாங்க. இது மாரி ம், பல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இம்மீடியட்டா பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து ம். எல்லாமே இம்மீடியட்டாவே எல்லாமே ஒரு 2 நாள்லயே ரிசல்ட் வந்தது. எனக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது. மத்த எல்லா விஷயத்திலும் நியர்பை பக்கத்துல போயிருச்சு. க்ளோஸிங்காவே இருந்துச்சு. 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே கண்டுபிடிச்சேன். காட் கிரேஸ் அப்படியே எல்லாமே இப்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட். மொத நாள் பல்ஸ் எப்படிப்பா இருந்தது? எத்தன பல்ஸ்? 0 பல்ஸ். இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்குமே 0ல தான் இருந்தது. "எப்படி நீங்க இருக்கீங்க? சர்வை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டாங்க. ஆமா. அவ்ளோ பல்ஸ் வீக்கா இருந்துச்சு இல்லையா? ம். நீங்க எனக்கு அப்ப வந்து ஒரு நிமிஷம் நீங்க எனக்கு ஃபோன் போட்டு நீங்க கேட்கும்போது எனக்கு சிரிப்பா வந்துச்சு. முடி கொட்டுது, ஃபேஸ் கருப்பாகுது. இதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் பண்ண வரணும் அப்படிங்கும்போது வந்து அந்த பல்ஸ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து கடவுளே! இத்தன உறுப்பு தவிச்சுக்கிட்டு இருக்குது. அவங்க முடிய பத்தி கவலைப்படுறாங்க. ஆனா அந்த விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் நெறையா டாக்டர்ஸ பார்த்துருக்கேன். ஆனா அது வந்துட்டு அப்பதைக்கு அப்ப இன்ஸ்டன்ட்டா எனக்கு லுக் நல்லா இருக்கும். அப்படியே ஒயிட்டா இருக்கிற மாரி நான் நெறையா கிரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வந்துட்டு அப்பதைக்கு அப்ப வந்துட்டு ஒயிட்டா இருக்கும். அப்புறம் ம். விட்டுட்டோம்னா திருப்பி இது மாரி வந்துரும். ம், 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 இப்ப இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. ம். நேச்சுரலாவே இருக்கு. இப்ப நான் நேச்சுரலா. எதுவுமே போடாமலே அந்த டிண்ட் எல்லாம் வருது. அதுவும் இல்லாம ஸ்கின் பீலிங் ஆகுது. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஒயிட் ஒயிட் ஆகுது. ஆகுது. உங்க கை வரும்போது உங்க கை என்ன கட்ட கரையன்னு இருந்துச்சு தெரியுமா? உங்க கை இப்ப பாருங்க உங்க கை அவ்ளோ வெள்ளையா இருக்கு. சரிங்களா? ஆ ஸோ இது வந்து இன்னும் பிரைட்னஸ் கூடும். இப்ப வந்து ஏன்னா இன்னைக்கு தான் வந்து கடைசி கழிவ நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இன்னும் போக போக உங்க ஃபேஸ் இன்னும் பிரைட்னஸ் குடுக்கும். இன்னும் போக போக உங்க முடி எப்படி வளருதுன்னு பாருங்க. ஜட போடுற அளவுக்கு வளரும். ஆனா நீங்க தான் முடிய வெட்டிக்கணும். சரியா? ஆனா கண்ணு, உண்மைய சொல்லட்டுமா? உங்கள மாரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாரி முடி கொட்ட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டா, வழுக்கைன்ற பிரச்சனைய தடுத்தரலாம்ப்பா. ஆனா வழுக்க விழுந்ததுக்கு அப்புறம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கண்ணு, உண்மையாவே வந்து எங்களுக்கு 2 மாசத்துக்கு மேல ட்ரீட்மெண்ட் எடுக்குது கண்ணு. வழுக்க விழுந்துருச்சு. ஃபுல் வழுக்க வந்ததுக்கு அப்புறம் வராங்க. அப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டே 2 மாசம் கிட்ட எடுக்குதுங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளோட டைம், மெட்டீரியல், எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அத சேவ் பண்ணணும்னா, யார் ஒருவருக்கு முடி கொட்ட ஆரம்பிக்குதுன்னு தெரியுதோ, ஆரம்பிக்கிற அடுத்த செகண்ட் நீங்க வந்துரணும். ஓகேங்களா? அப்படி வரும்போது, நம்ம முடிய மட்டுமா கண்ணு காப்பாத்தணும்? ஃபுல்லா ஒட்டுமொத்த உள்ள உடல் ஹோல் உறுப்புகள் ஆர்கனையும் 12 ஆர்கனையும் காப்பாத்தியிருக்கோம் இன்னைக்கு. சரிங்களா? 0 பல்ஸ்ல இருந்த அத்தன ஆர்கன் இன்னைக்கு
சூப்பரா இருக்கு. நியர்லி 90 to 95% ஆஃப் பல்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? இனி வந்து இது ஃபியூச்சருக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. எந்த பிரச்சனையும் இல்லாம, நான் சொன்ன மெயின்டனன்ஸ் ஞாபகம் இருக்கா? என்னென்ன மெயின்டனன்ஸ் சொன்னேன்? மெயின்டனன்ஸ் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். ஸோ லைஃப் லாங் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கண்ணு. எந்த மாத்திரை மருந்தும் எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. என்ன மெயின்டனன்ஸ்ன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? பெர் டேக்கு 4 லிட்டர்ஸ் தண்ணி நம்ம குடிக்கணும். ஓகே. 3 1/2 to 4 liters 4 of water. லிட்டர்ஸ். அப்புறம்? நல்லா ஆரோக்கியமா சாப்பிடணும். ம். ஆரோக்கியமான சாப்பிடணும்னா ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. என்னென்ன? கீரை, பழங்கள், காய்கள் இது மாரி வெரி குட். டெய்லியும் எடுத்துக்கணும். தண்ணி தான் அதிகமா இதுக்கு வந்து மருந்தே வந்து தண்ணி மட்டும் தான். வெரி குட். தண்ணி வந்து குடிச்சாலே எல்லா உறுப்புமே நல்லா இருக்கும். அன்றாட கழிவுகள் தினமும் வெளிய போயிடும். அதனால நமக்கு எந்த நோயுமே வராது. வெரி குட். வெல் செட். கரெக்ட்டா சொன்னீங்க. அடுத்தது? இதுதான் நம்ம பாடி குடுக்குற ஹீட்டுக்கு என்ன சொன்னேன்? பாடி ஹீட்க்கு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஆயில் பாத் ஒன்ஸ் எடுத்துக்கணும். ஆர் ட்வைஸ்? ட்வைஸ். ட்வைஸ். வெரி குட். ட்வைஸ் ஆயில் பாத் எடுக்கணும். டெய்லியும் நைட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு படுக்கணும். டெய்லி காலையில தலைக்கு குளிச்சுக்கணும். ஸோ இத மட்டும் நீங்க பிராக்டிஸ் டெய்லி ஒர்க்ல உங்களுக்கு நீங்க எவ்வளவோ ஒர்க் இருக்கும். ஆனா இத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நிஜமா நோய் வராதுங்க. சுகர் ஆர்கன் நல்லா இருக்கும்னு நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெய்லி வாக்கிங் போகணும். சுகருக்குரிய அந்த பெவரேஜஸ் அதாவது ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்காதபடிக்கு ஒரு நேச்சுரலான ஒரு விஷயங்கள நீங்க எடுத்துக்கணும். அது எடுத்தாவே போதும் சுகர் ஆர்கன் உண்மையாவே நல்லா இருக்கும். வாக்கிங் போகணும். கூடவே வந்து ஃபைபர் ரிச் ஐட்டம்ஸ் நம்ம இந்த இயற்கை அரிசிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிடும்போது சுகர் ஆர்கனும் மெயின்டெயின் ஆகும். ஓகேங்களா? இந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு திருப்பி வரவே வராது. ஆனா எப்ப திருப்பி வரும்னு நான் சொன்னேன். நம்ப தண்ணி குடிக்காம இருக்கும்போது, நம்ம ம். டயட்ட கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணாத போது, போதுமான அளவுக்கு எக்சர்சைஸ் நேரத்துக்கு சாப்பிடாத சாப்பிடாம போது, இருக்கிறனால தான். நேரத்துக்கு தூங்காத தூங்காம போது, இருக்கிறதுனால வரும். ஆ இப்ப நீங்க வந்து பித்தப்பை லிவரோட வொர்க்கிங் டைம் என்ன? பித்தப்பை நைட்டு எத்தன மணிக்கு படுத்திருக்கணும்னு சொன்னேன்? 11:00க்குள்ள 10:30க்குள்ள எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தூங்கிரணும். தூங்கிரணும். 10:00லாம் படுத்துட்டா கூட பெஸ்ட் தான். ஓகேங்களா? ஏன்னா நீங்கலாம் வேலை செய்றதுனால நான் ஆமா. சொல்றேன். ஸோ அப்ப 11 to 1 வந்து பித்தப்பையோட வொர்க்கிங் டைம். 1 to 3 வந்து லிவரோட வொர்க்கிங் டைம். அந்த நேரம்லாம் வந்து அதிகப்படியா முழிச்சனால தான் என்னாச்சு? எல்லாருக்கும் அதனோட வேஸ்ட்ட நம்ம உடல்ல தேக்கி வச்சுருது. தேங்கி நமக்கு பித்தப்பையில நோய் ஸ்டோன் வருது. வந்துச்சு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மாத்தணும் கண்ணு. அந்த பிஹேவியர் பேட்டர்ன் மட்டும் கடைபிடிச்சா போதும். அதே மாரி சாப்பிடுற டைம் காலையில 7 to 9, மதியானம் மதியம் 12 to 12 2, to நைட் 7 2. to 9. ஸோ இந்த வயிறு வொர்க் பண்ணக்கூடிய அந்த டைமுக்கு நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு அந்த சாப்பாடுல அந்த ரெகுலாரிட்டி வந்துருச்சா? ம். இப்ப ரெகுலரா பழகுறீங்க. தாகம் எடுக்கிறதுலாம் கரெக்ட்டா இருக்குங்களா? இருக்கு. இருக்கு. தாகம் எடுக்கிறது கரெக்ட்டா இருக்கு. பசி கரெக்ட்டான நேரத்துக்கு வந்துருதுங்களா? வரணும். பசி அதாவதுங்க உங்களுக்கு வந்து நீங்க அப்படியே பழகிட்டீங்க. ஏதோ பசி ஆ எடுக்கிற நேரத்துக்கு சாப்பிட்டா போதும். ஆனா இனிமே நான் சொன்ன டைமுக்கு நீங்க பழகிட்டீங்கன்னா, அந்த அது மெயின்டெயின் சர்க்காடியன் ஆயிடும். ரிதம் வொர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். வயிறுக்கு ஏத்த மாரி வொர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். நீங்க அந்த நேரத்துக்கு உணவு போடும்போது. சரியாப்பா? ஸோ அத வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேயா? ஆமா. அந்த பிராக்டிஸ் உங்களுக்கு இன்னும் வந்து அடிக்குவேட்டா இல்ல. நான் கண்டுபிடிச்ச விஷயம். இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ இன்னும் சூப்பரா இருக்கும் உங்க உடம்பு. அதையும் நீங்க எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லணும். இன்னும் இன்னும் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் வருதுன்றத எனக்கு நீங்க சொல்லணும். ஓகே. ஓகேயா? மறக்காம சொல்லணும். ஓகே. ரொம்ப சந்தோஷம் கண்ணு. நீங்க அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து பொறுமை காத்து, இத்தன நாளும் பொறுமை காத்து, நீங்க ரொம்ப ஒபீடியன்ட்டா ட்ரீட்மெண்ட் வந்தீங்க. சொன்னதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு கிளையண்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ. தேங்க் தேங்க் யூ வெரி யூப்பா. மச். காட் பிளெஸ் யூ. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக். இந்த தம்பி விட்ட விஷயத்த நான் சொல்லட்டுங்களா? இவங்களோட பிபி எவ்வளோ தெரியுமா? 70/65. இந்த பிபியோட தான் வந்தாங்க மொத நாள். அ பாருங்க, உடம்புல உள்ள எல்லா சத்தும் போயிடுச்சு. நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது. நேரத்துக்கு தூங்குறது கிடையாது. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஆர்கன் கிளாக் தியரின்னு ஒன்று இருக்குது. அதை நான் என்னோடய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். இதனோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு அதனோட லிங்க் அனுப்புகிறேன். அதை பார்த்து உறுப்புகள் வேலை செய்கிற நேரம் பார்த்து நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். எடுத்துக்காட்டு காலையில் 7 to 9 சாப்பிட்ணும். மதியானம் 12 to 2 சாப்பிட்ணும். நைட்டு 7 to 9 சாப்பிட்ணும். ஏன்னா அந்த நேரம் தான் வயிறு ஒர்க் பண்ணும். அந்த நேரத்தில் சாப்பிடாம இந்த தம்பி எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு எப்பயாவது பசிச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழக்கத்தினால அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுங்களா? அல்சர் வந்து பசினா என்னன்னே தெரியாமல் பசி சென்சேஷனே போய் அவ்வளோ கஷ்டம். பித்தப்பையில் ஸ்டோன் வந்து, அதுக்கப்புறம் வயிற்றுல அல்சர் வந்து, இந்த மாதிரி வந்து அடுத்து லிவர் வீக் ஆகி, ஓவர் கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகி, கொலஸ்ட்ரால் அங்கே பாடிக்குள்ளே ஃபார்ம் ஆகி,
ஸோ அதனால் ஒவ்வொரு உறுப்பு மண்ணீரல் வீக் ஆகி மண்ணீரல் ரொம்ப வீக் இருக்குது இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் அவங்களுக்கு வந்து வீக் ஆக ஆரம்பிச்சு தான் வந்து பிபி பார்த்தீங்கன்னா 70/65 இதெல்லாம் ஒரு பிபிங்களாங்க. இது அவங்களுக்கு எப்போவுமே தலை சுத்தல் வந்துக்கிட்டே இருக்குமாமா. இதை கூட கேஷுவலாக எடுத்துட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் எவ்வளோ எமர்ஜென்சி தெரியுங்களா? இன்னும் ஒரு 10 பாயிண்ட் கீழே குறைஞ்சினா ஏதோ ஒரு இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்படியெல்லாம் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கிறது கூட தெரியாமல் அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். தயவுசெய்து சின்னதாக ஒரு சிம்டம் வந்தாலும் தயவு கூர்ந்து முதலாவது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆரம்ப நிலையிலே வந்துடுங்க. ஆரம்ப நிலையிலே நீங்கள் வரும்போது எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் வரும்போது வந்து ரொம்ப சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலாங்க. ஃபாஸ்ட்டாக எல்லா ஆர்கன்ஸையும் நம்ம ரெக்கவரி கொண்டு வர முடியும். ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடியும். இந்த தம்பியோட வயசுக்கு 26 வயசுக்குலாம் வந்துட்டு கரெக்டாக பாருங்கள் 26 நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த 26 நாளே ரொம்ப அதிகம். இவங்கெல்லாம் 10 நாளில் ட்ரீட்மெண்ட் முடிக்க வேண்டியவங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அவங்களுக்கு முழு உறுப்பையும் சரி பண்ணி அவங்கள சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்புறது தான் நம்மளுடைய டீம் அக்குபஞ்சருடைய நோக்கம். ஓகேங்களா? ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் நேரத்துக்கு தூங்கணும். நேரத்துக்கு சரியான நேரத்துக்கு நம்ம ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்ணும். ஸோ இயற்கை தரக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம சரிவர செய்யணும். அது செஞ்சுட்டு இருக்கும்போது எந்த நோயும் வராது அப்படின்றத இந்த தம்பி மூலியமாகவும் நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். பொறுமையாக கேட்டுட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் கழிவு தண்ணியெல்லாம் போய் முடிச்சதுக்கப்புறம் இந்த நரம்பு எப்படி புஷ்டியாக தெரியுது பாருங்கள். அப்போ நரம்புக்கு எவ்வளோ பவர் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது தாங்க அக்குபஞ்சரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த ஒரு அதிசயம் எங்கே நடக்கும்ன்றது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட். தேங்க்யூ.